ஹாய் வெல்கம் டு கோடைவோ. அண்ட் இது இதுவரை கண்டிடாத கோடைவோவில் புத்தம் புதிய சீரீஸ்னு வச்சுக்கலாம். சீரீஸாக இது எத்தனை எபிசோட் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃப்ளாப்பி பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளாப்பி பேர்டுங்கிறது நம்ம இப்போ ஸ்க்ரீனில் ஒரு பறவை பறந்துட்டுருக்கும். நான் ஐ ட்ரை டு இன்க்ளூட் சம் கிளிப், ஓகேவா? அதில் இந்த அப்டக்கிள்ஸ்லாம் வரும். அந்த பறவையை அந்த அப்டக்கிள்ஸில் இடிக்காமல் நீங்கள் கொண்டு போக போகிறீங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் சப்வே சர்ஃபர்ஸ் டெம்பிள் ரன் மாதிரி ஒரு இன்ஃபினைட் ரன்னர். இது இன்ஃபினைட் ரன்னர் தரையில் ஓடுறோம் இல்லையா, இது இங்கே பறக்கிற மாதிரி 2D கேம் தான். சிம்பிளான கேம் தான், கொஞ்சம் பாப்புலரான கேமாக இருந்துச்சு. அந்த கேமை நம்ம ஒரு வெப் ஆப்பாக செய்ய போகிறோம், HTML CSS JavaScriptல. ஆனால் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ChatGPT மட்டும் வச்சு நான் செய்ய போகிறேன். நான் அவ்வளோ பெரிய வெப் டெவலப்பர்லாம் இல்லை, எனக்கு அவ்வளோவா தெரியாது, லைக் பேசிக்ஸ் அவ்வளோதான். ஸோ ChatGPT வச்சு மட்டுமே ஃபுல்லாக செய்யலாம். ஏன்னா அதோட கேப்பபிலிட்டிஸ் என்னலாங்கிறத கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எந்த மாதிரி இன்புட் கொடுத்தா அது எந்த மாதிரி அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். பார்ப்போம் போக எப்படி இருக்குது, எந்த மாதிரி அவுட்புட் கொடுக்குதுங்கிறத வச்சு அதை கொஞ்சம் மாற்றி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். Tell me how to create a Flappy Bird application using HTML, CSS and JS. Creating a Flappy Bird game using HTML, CSS and JavaScript. அது எல்லாமே சொல்லுது. ஆனால் என்னென்னா, நம்மளுக்கு பேசிக்காக 3 ஃபைல் கொடுத்துருச்சு. ஓகேவா, நம்ம கேட்டது HTML, CSS, JavaScript தான். அதே மாதிரி அவன் 3 ஃபைல் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த HTML எடுத்து அப்படியே போய் ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா, நான் டெஸ்க்டாப்பில் ஃப்ளாப்பி பேர்ட்னு ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோம், இது index.html, அதுதான் நம்மளோட கன்வென்ஷன், அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் CSS, இன்னொரு ஃபைல் command V, command S, என்ன இது என்னெல்லாமோ இருக்குது, styles.css. அதுக்கு அடுத்தால JavaScript, இன்னொரு ஃபைல் JavaScript, சேவ். என்ன கொடுக்கலாம், script.js. ஓகே, 3 க்ரியேட் பண்ணுறேன். இப்போ அப்படியே ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இவ்வளோ டக்குன்னு முடிஞ்சிருமா? நான் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேனே. ஒரு சீரியஸாக பண்ணலான்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப ஈஸியாக வருது. ஓகே சரி, இது ஒரு மாதிரி கொடுத்துருக்கு. என்னவோ இதுதான் அந்த பைப்புன்னு வச்சுருக்கு போல். அதில் அந்த ஃப்ளாப்பி பேர்டில் பைப்பாக வரும். அந்த பைப்பு நம்ம வண்டி தானே போகும். சரி, இது நம்ம நிறைய இதில் ஒர்க் பண்ணலாம். என்னெல்லாம் பண்ணலாம், முதல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருப்போமா. கேன் யூ மாடிஃபை த கோட் டு ஆட் அ ப்ளூ பேக்ரவுண்ட். ப்ளூனா எந்த ப்ளூ ஆட் பண்ணும், ஒரு மாதிரி பச்சை ப்ளூ ஆக்கிடக்கூடாது. ஐயோ, பச்சைன்னா அந்த பச்சை இல்லை, ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். CSSல இதை மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கான் நான், பாடி அண்ட் கேம் கண்டெய்னர். இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கா, பாடி கேம் கண்டெய்னர். ஓகே, இதை மட்டும் மாற்றுவோமா, ரன் பண்ணி பார்ப்போம். ஃப்ளாப்பி பேர்ட், அதை விட்டு கீழே போகிறோம். இந்த ப்ளூ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த சிவப்பு கலர் அந்த டாட்டு தான் நம்மளோட பேர்டுன்னு இது நினைக்கிது போல். அதுக்கு பதிலாக ஹவு டு ஆட் அன் இமேஜ் அப்படி சொல்லுவோமா. ஹவு டு ஆட் அன் இமேஜ் ஃபார் தட் bird.pngன்னு ஒன்று வச்சுட்டு இது பண்ண சொல்லுது. ரீப்ளேஸ் த bird div with an image tag. ஓகே, CSSல இங்கே பேர்டுன்னு ஒரு கிளாஸ் கொடுக்குறான், இதை ஆட் பண்ணணுமா. சரி, இதை காப்பி பண்ணுறேன். பேர்டு ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இந்த பேர்டுக்கு பதிலாக நம்ம இந்த பேர்டை கொடுக்க போகிறோம். ஓகேவா, சரி. இப்போ bird.pngன்னு ஒரு பேர்டு வேணும். பேர்டுக்கு என்ன பண்ணலாம்,
இன்னொரு கான்வர்சேஷன் க்ரியேட் பண்ணி அதுகிட்டே கேட்குறேன். வேர் கேன் ஐ generate a bird கார்ட்டூன் மாதிரியே இருக்கட்டும், கார்ட்டூன் யூஸிங் ஏஐ, ஆன்லைன் கார்ட்டூன் ஜென்ரேட்டர்ஸ். இவங்களே ஓப்பன் ஏஐ ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அதை இது ரெக்கமெண்ட் பண்ணலையே. ஒரு கார்ட்டூனுங்கிறதுனால வேறு ஏதாவது சொல்லியிருக்குமா இருக்கும். சரி, நான் இதே பார்க்குறேன். இந்த அடோபில் ஃபயர்ஃப்ளைன்னு ஒன்று உண்டு. ஃபயர்ஃப்ளை அடோப் என்ன டெக்ஸ்ட் டு இமேஜ். கண்டினியூ. நான் இந்தியாவில் தான் இருக்கேன். இங்கிலீஷ், நோ ஹிந்தி தெரியாது போடா. ட்ரை டெக்ஸ்ட் டு இமேஜ், அதாமல எனக்கும் வேணும். டெக்ஸ்ட் டு இமேஜ் கிளிக் பண்ண விட்றானுங்களா பாரு. ஓகே. அனிமேட்டட் பேர்டு ஃப்ளையிங் லோட் ஆகுது. சைன்இன் இருக்கானுங்க பாருங்க. ரெடி தான், வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா. ஆயிட்டான். அக்ரி, ஜென்ரேட், ஸ்கிப் டூர். சீக்கிரம் கமான். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோடைவோ. இங்கே நீங்கள் வந்து கோடிங் கற்றுக்கலாம், வேலைக்கு போகிறதுக்காக ரிலேட்டடாக அந்த மாதிரி கோடிங் கற்றுக்கலாம், புது லாங்குவேஜஸ் கற்றுக்கலாம். அண்ட் நீங்கள் என்ன போட சொல்கிறீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் போடுவோம் கண்டென்ட். ஆமாம், இது ரொம்ப நேரம் ஆகுது. இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண அந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி நானே பண்ணிக்கிறேன். பண்ணுவானா மாட்டானா? ஓ, this is a bad idea. வந்துச்சு. ஐய, இது எதுவுமே நல்லா இல்லையே. கேன் யூ கிரியேட் சம்திங் that looks like flappy bird? அதையே நான் சொல்கிறேன். இப்போ வாட்ச் ஒழுங்கா பண்ணு. நெட்டெல்லாம் இருக்கிறதானடா சரி, ஏன்டா லோவாக இருக்க? அடோப் கமான். இவனுங்க எதுவுமே நல்லா கொண்டு வர மாட்டேன். இன்டர்நெட்லேருந்தே நெட் எடுத்துருவோமா? ஃப்ளாப்பி பேர்டு பிஎன்ஜி. பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சிம்பிளாக கொடுத்தா கூட நான் அதை அப்படியே வச்சுருப்பேன். அது கன்றாவியாக இருக்குது. இது கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, இதை எடுத்துக்கலாம். சேவ் இமேஜஸ் கோடைவோவில் இல்லை, ஃப்ளாப்பி பேர்டில் bird.pngன்னு வைக்க போகிறோம். அந்த பேரில் தானே அவன் வச்சு கொடுத்துருக்கான். பேர்டு, இது பிஎன்ஜி தான். பேர்டுன்னு மட்டும் வச்சா போதும். பேர்டுன்னு சேவ் பண்ணிட்டோம். இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா நைஸ். ஆனால் அது பிஎன்ஜி இல்லையா? ஏன் அது பிஎன்ஜி இல்லாமல் எப்படி காட்டுது? இல்லை அதுக்கு மட்டும் பேக்ரவுண்டு ஏதாவது இருக்கா? பேர்டுக்கு பேக்ரவுண்டு தான் இது. சைஸ் அட்ஜஸ்ட் ஆஸ் நீடட், அதெல்லாம் ஓகே. இந்த கலர் யார் கொடுக்குறா அந்த பேர்டுக்கு? இது ஒரு மாதிரி இருக்கு. நான் பாருங்கள், அதுக்கு ஒரு அவுட்லைன் இருக்குல்ல. இது பிஎன்ஜியாக தானே நம்ம டவுன்லோட் பண்ணோம். இது பிஎன்ஜி இல்லையா? ஓ, இது பிஎன்ஜி இல்லை, ஜேபக் பிஎன்ஜி மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சேன்னு நினச்சேன், நம்மளுக்கு அமைய மாட்டேங்குது. ஓகே, இது ரொம்ப பிக்சலேட்டடாக இருக்கு, பரவாயில்ல. bird.png ரீப்ளேஸ். ஆமாம்,
ரீப்ளேஸ் பண்ணிடு. அவன் நல்லா இல்லை. இது ஓகே. ஆனால் இதில் மூஞ்சியில் இது பாதி அடி வாங்கின மாதிரி இருக்குது. இதில் ஒழுங்காக தானே இருக்குது. இவன் ஏன் இதில் அடி வாங்கியிருக்கான்? அட்ஜஸ்ட் ஆஸ் நீடட்னு அவனுங்களே போட்டிருந்தானுங்க. வித் இது காண மாட்டேங்குதா? 50 பிக்சல் கொடுப்போமா? இதையும் ChatGPT கேட்டிருக்கலாமோ? ஓகே 50 பிக்சல் கொடுத்தா வருது. நானே பண்ணிட்டேன். சரி, இப்போ பேர்டு செட் பண்ணியாச்சு. என்ன செட் பண்ணலாம்? இந்த பிளேயிங் விண்டோ இருக்குல்ல, அதுக்கு அது ஏதோ பேர் வச்சுருந்துச்சு. என்னது அது? கேம் கண்டெய்னர். அந்த கேம் கண்டெய்னரை ஃபுல் ஹைட்டாக கொண்டு வர சரி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? கேன் யூ அட்ஜஸ்ட் தட் கேம் கண்டெய்னர் டு ஆக்குபை த என்டையர் ஹைட்டு மட்டும் போதும். ஹைட் ஆஃப் த ஸ்க்ரீன். என்னது எல்லாமே பண்ணுது? விச் டூ யூ ப்ரிஃபரா? என்ன ஆப்ஷன்லாம் கொடுக்குறான் அவன்? இல்லை, இது இன்லைனில் இருக்காது, வேணாம். நம்ம இந்த தனித்தனியாக இருக்கிறதே எடுத்துப்போம். ஏன்னா தனித்தனியாக தானே ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்குது. கான்டெக்ஸ்ட்டை விட்டு போயிட்டியாடா? ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தோமே இதை பற்றி. ஐயோ, இது நான் வேறு இதில் அடிச்சிட்ட போல. இது நம்ம அதில் போய் அடிப்போம். இது வேறு, இது அந்த கான்வர்சேஷனில், இது வேறு கான்வர்சேஷனுங்கிறதுனால தப்பாக இது பண்ணுது. சர்டன்லி ஏதோ பண்ணிட்டான் தலைவன். இது எடுத்துகிட்டு போவோமா? பாடி அண்ட் கேம் கண்டெய்னர் ரெண்டுத்தையும் ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீஃப்ரெஷ். இது ஃபுல்லுனா ரொம்ப ஃபுல்லாக வருது. ஒரு மார்ஜின் ஆட் பண்ண சொல்லுவோமா? கேன் யூ ஆட் அ மார்ஜின் டு திஸ் கேம் கண்டெய்னர்? அப்சல்யூட்லி. என்ன சொன்னாலும் பண்ணுறாயா? இப்படி ஒருத்தன் இருந்தான்னா அதான் இருக்கானே. கிரிஞ்சாக பேசிகிட்டு இருக்கேன்ல நான். இது வேறு காப்பி பேஸ்ட் பண்ணதில் 1008 ஸ்டைல் ஸ்டாச்சஸ் மேலே இருக்கு. ஓகே, ரன் பண்ணி பார்ப்போமா? மார்ஜின் மேலே மட்டும் ஆட் பண்ணியிருக்கான். நான் பண்ண மாட்டேன், நீயே பண்ணு. கேன் யூ ஆட் மார்ஜின் டு த பாட்டம் ஆஸ் வெல்? நான் இந்த நேரத்தில் அதில் என்னன்னு சொல்ல, கேம் கண்டெய்னர்னு சொல்லலை. அவன் புரிஞ்சுக்கிறானான்னு பார்ப்போம். கேம் கண்டெய்னரான்னு கீழேயும் ஆட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். காப்பி பண்ணி போட்டு பார்ப்போம். நான் எல்லா நேரமும் திரும்ப அந்த சைடு போகிறேன். இந்த சைடு தானே இது இருக்குது. என்ன கீழே மார்ஜின் ஆட் ஆகலை? சேவ் பண்ணனா? பண்ணியிருக்கனே, ஏன் கீழே ஆட் ஆக மாட்டேங்குது? ஹைட்டு இப்படின்னா என்ன அர்த்தம்? விஹெச்னா என்ன அர்த்தம்? ஹைட் அஸ் 100% ஆஃப் த வியூ போர்ட் ஹைட். சரிடா, எனக்கு கீழே வேணுமேடா மார்ஜின். 40 பிக்சல் பாட்டம் மார்ஜின் இவன் கொடுத்துருக்கான். ஆனால் ஏன் பாட்டம் மார்ஜின் வர மாட்டேங்குது? How to bring bottom margin? I can't see the bottom margin. Why? My apologies for the confusion earlier. Bottom margin take effect. என்னவோ சொல்லுது. It might be due to height of the game container or other elements affecting the layout. Here is a revised version that ensures bottom margin is more visible. பார்ப்போம். உத்தரவாதம் கொடுக்குறாப்ல. சேவ், ரன். சொன்ன வாக்கை காப்பாற்றுறாயா?
ஆனால் என்ன எனக்கு கீழே மார்ஜின் அதிகமாக இருக்குது, எனக்கு அப்படி வேணாம், எனக்கு மார்ஜின் சேமாக வேணும். கேன் யூ மேக் பாட்டம் மார்ஜின் சேம் ஆஸ் டாப் மார்ஜின் சைஸ்? டாப் மார்ஜின் சைஸ் அப்சல்யூட்லி. என்ன சொன்னாலும் தயக்கம் என்பதே இல்லை, சிறிதும் இல்லை. ஐ லவ் ChatGPT. காமான், பேஸ்ட்டு, ரன்னு, ரீஃப்ரெஷ்ஷு, ஒன்று போல் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், எனக்கு உள்ளுக்குள்ளே வேறு ஒரு கலர் வேணும். ஓகேவா? கேன் யூ மேக் த பேக்ரவுண்ட் கலர்? இவனுங்க அமெரிக்காக்காரனுங்க COLO UR போட மாட்டாங்க, COLOR போடுவாங்க, அது எரர் காட்டுது. கேன் யூ மேக் த பேக்ரவுண்ட் கலர் ஆஸ் ஸ்கை ப்ளூ? ஸ்கை ப்ளூ கொடுப்போமா? ஸ்கை ப்ளூ. அண்ட் ஆல்சோ த கேம் கண்டெய்னர். இதை இப்போ நான் கேட்டுகிட்டே இருக்கிறப்ப இடையில முடியாது போடா அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா இது எப்படி இருக்கும்? சொல்லாதுங்கிற தைரியத்தில் தானே இதை இஷ்டத்துக்கு கேட்டுட்ருக்கேன். இதே ஒரு ரியல் பர்சனாக இருந்தால் இப்படி கேட்போமா நம்ம? கம்ப்யூட்டருங்கிற போய் வாவ் இந்த கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி பேஸ்டெல்லாம் நல்லா இருக்குல்ல. இவன் ஏன் இவனோட ஆரம்பம் பாதி கீழே இருக்குல்ல. நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த ஃப்ளாப்பி பேர்டு ஆரம்பிக்கிறதே கொஞ்சம் கீழே இருக்குது. அந்த இனிஷியல் பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் இந்த பச்சை கலர் வந்து அது இந்த பில்லரு பைப்பாக வரும் தெரியுமா ஃப்ளாப்பி பேர்டில், அதுதான் போல். அதையும் மாற்றணும். பாருங்கள், இவன் கேம் விட்டு வெளியே போய்ட்டு, ஆனால் நம்ம அவுட்டுன்னு காமிக்கல, அது பாட்டு கேம் விட்டு இது போயிட்டே இருக்குது. அதையும் மாற்றுவோம். இப்போ என்ன மாற்றலாம்? முதல்ல இந்த கண்டெய்னருக்கு நான் ஒரு இது ஆட் பண்ணுறேன். Can you make the game container with rounded corners? அது ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, நல்லா இல்லை. rounded corners and add a shadow. To it. எப்படி நம்மளோட டிசைன் ஸ்கில்ஸ் நீங்கள் கூட வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ நல்ல என்னோடய டிசைன் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம், இதை பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏய், நான் பேஸ்ட்டு தானடா பண்ண சொன்னேன். ஓகே, வாவ், திஸ் லுக்ஸ் நைஸில். கொஞ்சம் ஒரு மாதிரி ரவுண்டடாக நல்லா இல்லையா? எனக்கு நல்லா இருக்குது. இந்த மார்ஜின் கலரை மாற்றுவோமா? கேன் யூ மேக் திஸ் மார்ஜின் கலர் டார்க் ப்ளூ? கேட்டு பார்ப்போம். அண்ட் இந்த பில்லரை கொஞ்சம் நவட்டி வைக்க சொல்லணும். இந்த பில்லர் இப்போதைக்கு தூக்கிடுவோமா? பில்லர் எப்படியா இருந்தாலும் மூவ் பண்ணுற மாதிரி ஒரு இது தானே வரணும். இது பாட்டுக்கு ஸ்டாட்டிக்காக இருக்குது. அது என்ன மென்டாலிட்டியில் கொண்டு வந்து கொடுத்துச்சோ தெரில. கேன் யூ மேக் த கேம் கண்டெய்னர் border as a blue color that goes well with the background? நான் மேட்ச் பண்ண சொல்ல. ஐயோ அடே, அப்படின்னா ஒன்று ரெண்டும் ஒரே கலர் ஆயிரும்டா. நான் கோஸ் வெல் வித் பேக்ரவுண்ட் தானடா சொன்னேன். இது என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஐயோ, நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டானே இவன். அவனா இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணுறான். இது என்ன ஒரு மாதிரி கலராக இருக்குதே. சரி, இருந்துட்டு போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கேம் கண்டெய்னர் கொஞ்சம் அகலமாக்குவோமா? இருந்தது இருக்கட்டும், ரொம்ப கேம் கண்டெய்னர்லேயே இது பண்ணிருக்கேன். அந்த பைப்பை மறைய வைப்போம். கேன் யூ மேக் திஸ் பைப் கேன் யூ மேக் திஸ் பைப் மூவ்? பைப் எப்படி மூவ் பண்ணுறான்? என்ன மேம் பைப்பு? என்ன பைப் 1 பைப் 2?
என்னெல்லாமோ எக்கச்சக்கமாக எழுதுதே. சரி, add these two divs in game container to represent pipes. கேம் கண்டெய்னர் எங்கே இருக்குது? இந்தா இருக்குது. இதில் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லுது. ஆல்ரெடி ஒன்று ஐடி இல்லாமல் இருக்குதா? அப்போ அதை டெலீட் பண்ணிடுவோம். இன்டென்டேஷன் ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த 2 பைப்பு, அப்புறம் என்ன பைப்புக்கு ஒரு சிஎஸ்எஸ்ஸு. அப்படி வேர் இஸ் பைப்பு போட்டாச்சு. அப்புறம் பைப்புக்குள்ளே கோடு மூவ் பைப்ஸ்னு ஒரு மூவ் பைப்ஸ் ரெக்வஸ்ட் அனிமேஷன் ஃப்ரேம். அதெல்லாம் என்னென்னலாம் என்கிட்ட கேட்காதீங்க, நான் பாட்டுக்கு அப்படியே போட்டுனே இருக்கேன். ஜம்ப்பு, கண்ட்ரோலு, ஸ்டார்ட் கேம், மூவ் பைப்புன்னு எதுவும் இல்லை, அப்படியே போடும். கமான் நான் ரீஃப்ரெஷ். பாடுறா பைப்பு மூவ் ஆகுது. ஆனால் பைப்பு கொஞ்சம் பைப்போட வரைமுறை சரியில்லை இல்லையா? அண்ட் தென் பைப்பு பைப்புக்கு பின்னாடி நம்ம பேர்டால் போக முடியுது. ஸோ அதை மாற்றணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், இந்த பேர்டோட இனிஷியல் பொசிஷன் can you set the initial position of the bird as the center of the screen? முடியுமா? certainly. என்ன கேட்டாலும் முடியுங்கிறான்டா இவன். கேட்கும் வரம் கொடுப்பான் இவன். சிஎஸ்எஸ், வேர் இஸ் த சிஎஸ்எஸ்? இது என்ன கிளாஸு? பேர்டு BARD. யாரும் என்னைய தப்பாக நினச்சிக்க வேண்டாம். என்னென்ன பேசுகிறேன் பாருங்க. ஐயோ என்னது இது மாற்றி விட்டுடுச்சு. அப்போ என்ன மாற்ற சொன்னேன் இவனை? இனிஷியல் பொசிஷன் தானே மாற்ற சொன்னேன். அதுக்கு இவன் பேர்டோட இதே மாற்றி விட்டான். அந்த இதுவே எடுத்து விட்டான்ல இமேஜ், அவன் பாட்டுக்கு மாத்திரான் பாரேன். இந்த இதை கொடுத்து கேட்குறேன். கேன் யூ மேக் த initial position of the bird as the center of the screen? Can you do that? Certainly. நீ certainly மட்டும் தான்டா சொல்கிற, தப்பாக கொடுத்து என் உசுரை வாங்குறான். பாட்டம் லெஃப்ட்டு என்னவோ பண்ணியிருக்கான், பார்ப்போம். இது உனக்கு சென்ட்ராடா? என் பார்த்தா கிறுக்கு பயம். இது ஏதோ அங்கெங்கேயோ ஆரம்பிச்சு இங்கே வருது மாதிரி தெரியுதுல்ல. ஏதோ ஒரு பக்கு என்னவோ பண்ணி விட்ருக்கான். அங்கே ஆரம்பிச்சு இங்கே வருது. இது ஏதோ இனிஷியல் பாட்டம் ஏதோ கேல்குலேட் பண்ணுது. ஆனால் அவன் என்ன பண்ணுறானுங்க, ஜம்ப்பு, மூவ் பைப்ஸு, கண்ட்ரோலு, கீ ஈக்குவல் டு 32. இன்னும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பேர்டோட பொசிஷன் ப்ளஸ் பேர்டு பாட்டம் PX ஏதோ கொடுத்துருக்கானுங்க. ஸ்டார்ட் கேமு, பேர்ட் பாட்டம், பேர்ட் லெஃப்ட்டு, கிராவிட்டி 2 இஸ் கேம் ஓவர், ஃபால்ஸு. கேம் ஓவர் நிறைய தடவை ஆயிருக்கணும்டா, அது கீழே போகிறப்பெல்லாம் கேம் ஓவர் ஆகணும்டா. நீங்கள் ஆக்கிற மாட்டேங்கிறீங்களா? என்ன இது? சரி, பேர்டோட இனிஷியல் பொசிஷன் பார்ப்போம். பேர்டோட பொசிஷன் என்ன பண்ணுறானுங்க, பேர்ட் டாட் ஸ்டைல் டாட் பாட்டம் இஸ் ஈக்குவல் டு பேர்ட் பாட்டம்னு ஒன்று வச்சுருக்கான். அது இந்த 250 PXன்னு வச்சுருக்கு. ஓகேவா? அதோட பாட்டமில் செட் பண்ணுறானுங்க. இப்போ இதை 250 PX கீழேருந்து அதான் அர்த்தம். பேர்ட் டாட் ஸ்டைல் டாட் பாட்டம்னா பாட்டம் மார்ஜினாக தானே இருக்கும். தெரில. இந்த 250 PXக்கு பதிலாக ஒரு 500 PX கொடுத்து பார்ப்போமா? 550 கொடுத்துருக்கேன், பார்க்குறேன்.
பார்த்தீங்களா, மேலே ஆரம்பிக்குது. ஆக்சுவலி அது அங்கே ஏதோ போயிட்டு இங்கே வருது. இங்கே இனிஷியல் பொசிஷன் கொடுத்தது தான் தப்புன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ கொடுத்தான்ல மார்ஜினா, ஏதோ ஒன்று பேர்டு எங்கே இருக்குது, நான் வேற எங்கேயோ பார்த்துட்ருக்கேன். பேர்டுக்கு இந்த பாட்டம் லெஃப்ட் இந்த இனிஷியல் கேல்குலேஷன் இதை தூக்குவோமா? இதை தூக்கி பார்ப்போம். டேரெக்டாக இங்கே அங்கே ஸ்டார்ட்டாக இங்கே வருது. இது ஏதோ ஒன்று பண்ணுது. சரி, அப்போ இது வேல்யூ நம்மளே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை இப்படியே ஸ்டார்ட் ஆகட்டும். பாரு, பைப்பில் இடிக்காமல் பண்ணிட்டேன். மேலே போகிறேன், பைப்பில் இடிச்சிட்டேன். பைப்பில் இடித்தா அது இதுன்னு சொல்ல மாட்டேங்குதுல்ல. பைப்பில் இடித்தா சொல்ல மாட்டேங்குது. இப்போ பாரு, கீழேயே போயிட்டுருக்கு. கீழே போயிடுச்சு, ஓகேவா? ஆனால் நம்ம ஸ்பேஸ் பார் அமைக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்க, மறுபடியும் உயிர் தெளிந்து வாரான் என் பறவை, ஃபீனிக்ஸ் பறவை. கீழே போனால் முதல்ல அதை மாற்றுவோமா? நீங்கள் ஏதோ ஒன்று இருந்துச்சுல்ல, இது என்ன? கேம் ஓவர். கேன் யூ கிவ் அ பாப்அப் டெக்ஸ்ட் when the bird touches the game container? கரெக்டு தானே? கேம் கண்டெய்னரை தொட்டுச்சுன்னா அவுட் ஆகணும், அப்படி தானே? சர்டன்லி, எதை எடுத்தாலும் சர்டன்லி மட்டும் சொல்லிடுவான், வேறு எதுவும் பண்ண மாட்டான். ஏன் முழுசாக கொடுக்குறானா? ஃபுல் HTML இருக்குது. ஜாவா ஸ்கிரிப்டையும் திரும்ப எழுதிட்டானா? யாரா அவன்? HTML ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், ஜாவா ஸ்கிரிப்ட்டு அதையும் ரீப்ளேஸ் பண்ணிடவா? நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியுது. This JavaScript code sets up collision detection for the bird and the game container. When the bird collides with the top or bottom of the game container, it triggers the game over state and displays the pop-up alert. சரி, இதுதான் எனக்கு வேணும். காப்பி கோட் ஸ்கிரிப்ட் Ctrl+A Ctrl+V Ctrl+S. இருங்க பார்ப்போம். தொட்ட உடனே வச்சாம் பாரு எனக்கு ஆப்பு. நைஸ். இப்போ திரும்ப இது பண்ணால் முடியாது. அப்போ திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் கேம் ஸ்டார்ட் ஆகுமா? என்னடா தொடறதுக்கு முன்னாடி அவுட்டுங்கிறீங்க? என்னடா ஐயோ, இதில் ஏதோ எரர் இருக்குது. 2 தடவை தானே நான் ஸ்பேஸ் அமுக்கியிருக்கேன். அடியாத்தி. இது கேம் கண்டெய்னரோட இதை வேற எங்கேயாவது வச்சுருக்கா? இல்லை எனக்கு தெரியல. இப்போ இந்த இடத்துல இருக்க பார்ப்போமா? இந்த இடத்துலையே இருந்தோன்னா அவுட் ஆகலை, அப்படி தானே? இதே இதுங்க கொஞ்சம் மேலே போய் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தொட்ட உடனே அவுட் ஆகிறான். இவன் கேம் கண்டெய்னர்னு சொல்லிட்டு வேறு ஏதோ வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. நம்ம ஒரு ரீசெட் பட்டன் ஆட் பண்ணலாம். அது ஒரு தடவையும் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டுருக்கோம். கேன் யூ ஆட் அ ரீஸ்டார்ட் கேம் பட்டன்? சர்டன்லி, அப்சல்யூட்லி. பாரு, நான் சொல்கிறப்ப தான் அவன் மாற்றுவானுங்க. HTML JavaScript. இவன் பட்டன் இப்போ என்ன அசிங்கமாக இருக்க போகுது? இந்த பட்டனு CSSே கொடுக்க மாட்டான். எங்கே ரீசெட் பட்டனே காணும்? என்னடா ரீஃப்ரெஷ் பண்ண மேலே ஏறுது? அடே, என்னடா நடக்குது இங்கே இருக்குது ரீஸ்டார்ட் கேம். ஐயோ, இது வேறு எதையோ மாற்றி விட்டுருச்சு போல். ஆனால் இது பண்ணக்கூடாதா? அப்போ அது 550 இருக்கட்டும், அந்த அளவுக்கு முன்னாடி போகாத நீ. இதை ஆட் பண்ணணுமா? இப்போ நான் பாட்டுக்கு அதை இது பண்ணி விட்டுட்டு போட்டேனே. ஸ்டார்ட் கேம் ஓவர் தானே இருக்குது. அப்புறம் ஏன் இந்த இதெல்லாம் கான்டெக்ஸ்ட் இல்லையா இவன்ட்ட? திரும்ப வேறு இது கொடுக்குறானா? ஆல்ரெடி உள்ளதை மறந்துட்டானா அவன்? ஜம்ப்
ஜம்ப்பு அதே தான் இருக்குது. ஓகேவா? ஜம்ப்புக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் லிஸ்னர்னு ஏதோ இருக்குது. எந்த இதுக்கு கீ டவுன்னு ஜம்ப்புன்னு ஏதோ வச்சுருக்கான். அது இங்கே இருக்குதா? அது இங்கே காணும். சரி, ரீஸ்டார்ட் பட்டன், ஈவெண்ட் லிஸ்னர், கிளிக்கு, ரீஸ்டார்ட் கேம் ஓவர்னா ஸ்டார்ட் கேமு. என்னடா பண்ணுறீங்க? இப்போ நான் இந்த ஸ்டார்ட் கேம்லாம் இருக்கட்டும், ரெக்வஸ்ட் அனிமேஷன் ஸ்டார்ட் கேம். இப்போ அந்த ரீஸ்டார்ட் கேம் மட்டும் எழுதவா? அந்த ரீஸ்டார்ட் கேம் கிளிக் பண்ணால் இது பண்ணுற மாதிரி அதை மட்டும் மாற்றுவோம். இந்த ரீஸ்டார்ட் கேம் மட்டும் இதை மட்டும் ஆட் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மூவ் பைப்ஸ் வேறு நல்லா மூவ் ஆச்சு உன் பைப்பு போடா. அதில் மற்ற பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ரீஸ்டார்ட் பட்டன் இதே காணுமேடா. HTML இது அண்டு கொடுத்தல் இதுவும் போயிருக்குமா? ரீஸ்டார்ட் பட்டன் HTML வேற யூவா பட்டன் ஏதோ ஒரு முக்கில் போய் கிடக்க போகுது இந்த பட்டனு. அப்படி தானே? எங்கே போட்டிருக்கானுங்க? இதில் தான் இருக்கே ரீஸ்டார்ட் பட்டன். அப்புறம் ஏன் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? வேர் ஆர் யூ ரீஸ்டார்ட்டாக காணும். ஒரு ஃபெயிலியரான மிஷனா இது? நம்ம இப்போ ரீஸ்டார்ட் பட்டனை காணும். why couldn't I find restart button is not visible to me. apologies for the confusion. மன்னிப்பு ஒன்று கேட்டுருவான்டாவன். டிஸ்பிளே நன்னா இனிஷியலி டு ஹைடா. டேய், அவுட் ஆனால் தான் நீ காட்டுவியா? இரு நான் அவுட் ஆகிறேன். என்னடா அவுட் ஆகவே இல்லை? ஆண்டவா, ஆல்ரெடி நிறைய நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஓரளவு ப்ராக்ரஸ் தானே. ஒன்றுமே நம்மளே கோட் பண்ணாமல் அதுவே ஏதோ இருங்க இந்த பேர்டை மட்டும் மேலே கொண்டு வந்துக்கிறேன். மேலே வருவான் வந்துட்டான். ஓகே, அதாவது இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டுன்னு நினைக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் கோட் பண்ணியிருக்கோம். இது எப்படி போகுது என்ன போகுதுன்னு எனக்கு தெரியல. ஒழுங்காக வருமா? இதை வச்சு ஃபுல்லாக டெவலப் பண்ணி முடிக்க முடியுமான்னு. ஆனால் நானாக எழுத போகிறதில்ல. அதை பார்த்து மட்டும் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். இதில் வேணால் இன்னொரு தடவை பண்ணுறேன். ஆனால் ChatGPT இஸ் நாட் பர்ஃபெக்ட். இட் டசன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் யூ எவ்ரி சிங்கிள் டைம். எனக்கு கரெக்டாக ப்ராம்ப்ட் கொடுக்க தெரியலையா இருக்கலாம். அதுவும் ஒரு இதாக இருக்கலாம். ஆனால் என்ன, அந்த கான்டெக்ஸ்ட்டு முதல் தடவை கொடுத்ததுக்கு சம்மந்தம் இல்லாமல் திரும்ப இன்னொரு இது கொடுக்குது. ஆனால் ஒரு கோடு கொடுத்ததில் எரர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னால் கரெக்டாக கண்டுபிடிக்கிறான். ஸோ இது ஓகே தான், ஹெல்ப் பண்ணும் நிறைய இடத்துல. ஆனால் ஃபுல்லாக இதே நம்பி பண்ண முடியுதாங்கிறது ஸ்டில் மிஸ்ட்ரி. நியூஸ் சேனல் மாதிரி பேசிகிட்டு இருக்கேனா? சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். இதில் கண்டினியூ பண்ணி இதில் அடுத்த எபிசோடில் இந்த ஆப்பை கண்டினியூ பண்ணி முடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஆனால் ஒரு சின்ன ஃபன் லிட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தானே, ஓரளவு நல்லா தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ChatGPT எப்படி வேலை செய்யுது, டிரான்ஸ்ஃபார்மர் மாடல்ஸ்னால் என்ன, ஜிபிடினா ஆக்சுவலாக என்ன, ஏன் இவ்வளோ வருஷம் இல்லாமல் இப்போ டக்குன்னு நம்மளால் இவ்வளோ பண்ண முடியுது அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் பார்த்து அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொன்னீங்கன்னா அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஒரு வீடியோவாக போடுறேன். வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டடா.